ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபிக்மா அப்டேட் பண்ணும்போது சம் ஃபீச்சர்ஸ் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ட்ரங்கேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சாரி, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 2-3 லைன்ஸ்க்கு மேலே டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்போனா எனக்கு வந்து டாட் ஷோ ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரீட் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்லைனா டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 லைன் மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஆனால் கண்டென்ட் வந்து 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி டெக்ஸ்ட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு இதுவுமே வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ரீவியஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தென் ஒரு லோரம் டெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து டம்மி டெக்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். அது வந்து கண்டென்ட் ரீல் அப்படின்ற ஒரு பிளகின்லேருந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து கண்டென்ட் ரீல்லேருந்து நம்ம டம்மி டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து மெயின் கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயின் கண்டென்ட்டோட டெக்ஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டேன். இதையும் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு பேரா இருக்குது. நான் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். தென் வந்து நான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபாண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இங்கே வந்து நம்மளுக்கு ட்ராப் டவுன் கொடுத்து அதுலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஒன்று. தென் வந்துட்டு இதோட இது போல்டு, இட்டாலிக், பிளாக் இந்த மாதிரி ரெகுலர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாண்ட்டுக்கு அவைலபிள் இல்லை. ஸோ வந்துட்டு நான் வேறு ஃபாண்ட் மாற்றி காமிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கா ரெகுலர், இட்டாலிக். ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இது வந்துட்டு ஃபாண்ட் சைஸஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் வந்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா லைனோட ஹைட் இப்போ நான் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நார்மலாக இப்படி இருக்குது அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள், ஒரு லைனுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைனுக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது வந்து லைன் ஸ்பேஸிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. தென் இது வந்து லெட்டர் ஸ்பேஸிங்காக யூஸ் பண்ணுறது. ஒரு லெட்டர் இருக்குல்ல, இப்போ எல்னா எல்லுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு பக்கத்துலேயுமே என்ன ஆகும்னா ஸ்பேசிங்ஸ் வந்து வரும். இது வந்து லெட்டர் ஸ்பேசிங். தென் வந்து இது வந்து பேராகிராஃப் ஸ்பேசிங். பேராகிராஃப் ஸ்பேசிங்கில் வந்துட்டு சேம் அதே பேராகிராஃப் நான் எடுக்கிறேன், திருப்பி நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இந்த ஸ்பேசிங் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேராகிராஃப் 2 பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா 2 பேராகிராஃப்க்கு பிட்வீனில் எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங்ஸ் வந்து இதில் வரும். இதே 1 ஆர் 2 ஆர் மோர் 3 வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இடையிலையும் ஸ்பேசிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா, தென் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இப்படி இருக்க ஃபாண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக டெக்ஸ்ட்டோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிரும்.
சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது டெக்ஸ்ட்டோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அந்த டைமில் வந்து இது யூஸ் ஆகும். நம்ம எவ்வளோ டெக்ஸ்ட் லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து அவுட்லைன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஆட்டோ வித். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா ஆட்டோ வித் ப்ளஸ் இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ். அந்த பாக்ஸ் டைப்பில் நம்ம வந்து எவ்வளோ கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வரும். இப்போ நான் இதுக்கு ஆட்டோ வித் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம வந்து எப்படி சொல்றது? சிங்கிள் லைன்ல வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே கொண்டு வந்துரும். நீங்க சப்போஸ் சம்டைம்ஸ் நீங்க ஏதோ பேஸ்ட் பண்றீங்க, பேராகிராஃப் சம் பிளேஸ்ல இருந்து காப்பி பண்ணி வெப்சைட்ஸ்ல இருந்து காப்பி பண்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க அதே மாதிரியே பேராகிராஃப் மாதிரி வந்துச்சு. நான் சிங்கிள் லைன் கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க உட்காந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக வேண்டாம். ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் கொண்டு வந்துரும். இது வந்து பேராகிராஃப் டைப்ல வரதுக்காக நம்ம ஆட்டோ ஹைட் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பேராகிராஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ்க்காக. ஓகேங்களா? தென் வந்து இது எல்லாமே வந்து அலைன்மெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. சென்டர் அலைன்மெண்ட், லெஃப்ட் ரைட்டு, ஜஸ்டிஃபை, இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு இது வந்து அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ. அண்டர்லைன்னா டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் வரும். தென் வந்து ஸ்ட்ரைக் த்ரூனா டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்து ஒரு லைன் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருக்கும். தென் வந்து இது வந்து கேசஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னாலும் ஒரு ஒரு லெட்டருக்காக உட்காந்து சேஞ்ச் பண்ண வேணாம். நிறைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாமே கேப்ஸாக சேஞ்ச் ஆயிரும். இது வந்து லோயர் கேஸ், ஃபுல்லாமே ஸ்மால். ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து எல்லாமே ஸ்மாலாக இருக்கும். இது வந்து டைட்டில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், மற்ற லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எப்படி டைப் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். தென் வந்துட்டு இன்னொரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை அந்த அவுட்டர் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி தானே இருக்குது. இதுக்கு கீழே இன்னும் லைன் இருக்குது. பட் அதை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கா, வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன். மேபி இதில் வந்து என்டர் இருக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து லைன் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லென்த்தாக தெரியும். இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். சம்டைம்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம லைன் ஹைட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்ல ஒரு ஒரு இதுக்கும், அப்போ அந்த இடத்துல நம்ம அதை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட். நார்மலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் லைன் ஹைட் கொடுத்து வச்சனால அந்த இதுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது எல்லாமே ட்ரிம் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் ட்ரிம்க்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லிஸ்ட் ஸ்டைலில் வந்து புல்லட்ஸ், நம்பர்ஸ் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பேராகிராஃப் ஸ்பேசிங் பிஃபோர் நம்ம பார்த்தோம்ல 2 பேராகிராஃப்க்கு இடையில வந்து எவ்வளோ ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் வந்து இப்படி இருக்கு. நான் வந்து ட்ரங்கேட் டெக்ஸ்ட்டில் வந்து இதை கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிப்பாங்க. எவ்வளோ லைன்ஸ் வரைக்கும் அது வந்து ஷோ ஆகணும், எந்த லைன்ஸ்க்கு அப்புறம் வந்து டாட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும்
ஒரு லைன் தான் இருக்கு. ஒரு லைனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாட் டாட்டா காமிச்சிருச்சு. கீழ வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் இருக்கு. ஆனா, இப்ப நான் வந்து இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நார்மலா நான் வெளிய கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, 3 டாட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் லைன்ஸ் வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். நான் இங்க இருந்து ஒரு டெக்ஸ்ட்ட வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 3 லைன் வர மாரி, ஒரு 4 லைன் வர மாரி நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரங்கேட்ட குடுக்குறேன். மேக்ஸிமம் லைன்ஸ்ல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 3 லைன்ஸ் இல்ல 2 லைன்ஸ் குடுக்குறேன். அதுல வந்து 3 லைன்ஸ் கிட்ட வந்துச்சா, 2 லைன்ஸ் நான் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 2 லைன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும். 2 லைன்ஸ் வரைக்கும் ஷோ ஆகும். நம்ம மேக்ஸிமம் லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். அந்த டெக்ஸ்ட்ல ஏன் வந்து மேக்ஸிமம் லைன்ஸ் அகைன் காமிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து வேற டெக்ஸ்ட் வந்து எடுத்து காமிச்சேன். இதே வந்து உங்களுக்கு 1 லைன் வேணும் அப்படின்னா, 1 லைனுக்கு வந்து நீங்க மாத்திக்க முடியும். 1 லைன்ல வந்து இங்க காமிக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து காமிக்கும் பாருங்க. நீங்க ஃபுல் டெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இத கிளிக் பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் வந்து டெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆ இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது அடிஷனலா ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.